சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் பார்கின்சன் நோய் மற்றும் டிபிஎஸ் சிகிச்சைக்கான பிரத்யேக சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டு உள்ளது. பார்கின்சன் நோய்க்கான ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் நரம்பியல் பிரச்சினைகளுக்கான நவீன அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளும் தமிழ்நாட்டின் முதலாவது ஒருங்கிணைந்த மையம் என்பது குறிப்பிடத்தக்கது. துல்லியமான நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பராமரிப்பு மாதிரி ஆகியவை அடித்தளமாக கொண்ட அந்த மையம் இந்தியா மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளான தெற்காசியா நாடுகளிலிருந்து வரும் மருத்துவ பயனாளர்களுக்கும் சிறந்த சிகிச்சைகளை வழங்கி வருகிறது. இம்மையத்தின் மருத்துவர்கள் குழு அடுத்த தலைமுறை டிபிஎஸ் தொழில்நுட்பங்களில் சிறந்த அனுபவம் பெற்றதாக இருக்கிறது. இம்மையத்திற்கு மூத்த நரம்பியல் ஆலோசகர் மற்றும் உடல் இயக்க கோளாறு மருத்துவர் விஜயசங்கர் பரமானந்தம், நரம்பியல் அறுவை சிகிச்சை ஆலோசகர் அரவிந்த் சுகுமாரன் இணைந்து தலைமை வகித்து வருகின்றனர். இவர்களில் கூட்டு முயற்சி ஒவ்வொரு மருத்துவ பயனாளர்களுக்கும் அவர்களது பிரச்சனைகள் குறித்த விரிவான மதிப்பீடு, துல்லியமான அறுவை சிகிச்சை மற்றும் நீண்ட காலம் பின்பற்ற வேண்டிய தனி பயனாக்கப்பட்ட அம்சங்கள் திறம்பட செயல்படுத்தி வருகிறது. இந்த நிகழ்வில் அப்பல்லோ மருத்துவமனை சென்னை பிராந்திய தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் இளங்குமரன், களியமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒரு நாள் நான் சாப்பிட வந்தபோது வீட்டில் எனக்கு கையில் ஒரு நடுக்கம் இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக சாதத்தை வாயில் எடுத்து போடும்போதுக்குள்ளே அது கீழே தட்டில் விழுந்தது. பயந்து போய் நான் அழ ஆரம்பித்தேன். என் ஒய்ஃப் கேட்டாங்க, எதுக்கு அழலைன்னா, இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு எடுக்க முடியலன்னு. அதுக்கு அழுவாங்களா, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் முதல்லன்னு போய் அப்படி தான் முதல்ல நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குதுன்னு. சிகிச்சை பெற்று இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுதுங்க. நான் 10வது நாளே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு நடக்கிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது. கை நடுக்கம் நிறைய இருக்கும், கால் இப்படி ட்ராக் ஆகிட்டு தான் நடப்பேன். நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ நான் 2 வீலர் ஓட்டுறேன், நான் கார் ஓட்டுறேன், நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. எனக்கு பார்க்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதாவது சிட்டிஸில் ஓரளவுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் பரவாயில்ல. பட் செகண்ட் டயர் 2 டயர் 3லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக கை நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அந்த பார்க்கின்சன்ஸை பற்றியே இது பார்க்கின்சன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு தான் வராங்க. இந்த பார்க்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வியாதி நம்ம குணப்படுத்த முடியாது. லைஃப் லாங் இது மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாதிக்கு நல்ல மாத்திரையாலே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு 5-6 வருஷம் கழித்து போகும்போது இந்த மாத்திரையோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சைடு எஃபெக்ட் நிறைய வரும். நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி டிஸ்கேனிசியா இருக்கும், தடுமாறுவாங்க, அந்த மாத்திரை பத்தாது. அந்த ஸ்டேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் தெரப்பி கொடுப்பதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரத்தை, குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இது குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதுக்கு நிச்சயமாக இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது ஒரு ப்ரூவன், பல வருஷமாக இதோடைய எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சது தான். பக்கத்துலேயே சில ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் அவங்க அது ஈவன் ப்ரொவைடிங் இது ஃபார் ஆந்திராவில் கூட அது கொடுத்துட்ருக்காங்க, கர்நாடகாலையும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டான்லி மற்றும் எம்எம்சியில் இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது சர்ஜரி எடுத்து வரதுக்கான ஒரு முயற்சி நடந்தது தான் இருக்குது. அது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதன் மூலமாக நடக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நாங்களும் ஒரு பேனல் மெம்பர்ஸ் வி ஆர் ட்ரைங் டு கெட் இட். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் அது வர ஆரம்பிச்சதுனாக்கா அதோடைய அக்செப்டன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ப்ராபப்ளி நாங்கள் இன்னும் அந்த இன்சூரன்ஸ் கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேயே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அதுக்கான ஏன்னா இது ரொம்ப அதிக பேர் பயன்படுற ஒரு இதுன்னு கிடையாது இல்லைங்களா. இது கொஞ்சம் ரேரான ஒரு டிசீஸ். அப்படின்னும்போது அவங்க அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறதுக்கான ஒரு அட்வொகேசி குரூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள், இந்த மாதிரி ஒரு மீடியா நண்பர்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் தான் கடைசியில் ஃபோர்ஸ் பண்ணும்.